அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் 416 மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்டுள்ளார். பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த எலக்ட்ரீசியன் ஜெயன்சேகரின் மகன் சரண் அரசு உதவி பெறும் பள்ளியான KC சங்கரலிங்க நாடார் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற சரண் அதே பள்ளியில் வழங்கப்பட்ட நீட் பயிற்சியில் பங்கேற்றுள்ளார். நடந்து முடிந்த நீட் தேர்வில் 416 மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ கலந்தாய்வு தரவரிசையில் 972வது இடம் பெற்றுள்ளார். ஸ்கூலில் கோச்சிங் கொடுத்தாங்க, அதனால தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. CBSE பசங்களுக்கும் ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கும் பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. யார் நினச்சாலும் நிறைய படிக்கலாம். தோன்றப்பெல்லாம் நான் படித்தேன். ஜான்வரி ஏப்ரல் இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தேன். பிப்ரவரி மார்ச் பப்ளிக் எக்ஸாமுக்காக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். நீட் பயிற்சிக்கென்று கூடுதலாக கட்டணம் செலுத்த சற்று கடினமாக இருந்தாலும் மகனை மருத்துவராக்கி பார்க்க வேண்டும் என்ற கனவால் அது சாத்தியமானது என்கிறார் சரணின் தாய் ருக்மணி. கஷ்டப்பட்டு படித்தாங்க. நான் 4 hours மட்டுமே நைட்டு தூங்கிட்டு படித்தாங்க. இப்போ வருவோம் தான் நினைக்கிறோம். சீட்டு MBBSல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். எங்களால் முடிஞ்சிச்சு, கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். எப்படியாச்சும் எங்கள் பையன் MBBS டாக்டர் செய்யணும் நினச்சிட்டு அதெல்லாம் அந்த செலவு பண்ணிட்டோம். கடனெல்லாம் வாங்கலை, எதுவுமே வாங்கலை. நாங்கள் சம்பாதிச்சு தான் கட்டிட்டோம், எந்த கடனும் கிடையாது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர இருக்கும் வெகு சில அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களில் சரணும் ஒருவர். திட்டமிட்ட தயாரிப்போடு விடாமுயற்சியுடன் முயற்சித்தால் எதுவும் சாத்தியம் என்பதையே சரண் உணர்த்துகிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் அபிநயா.